ஹலோ மக்களே! நானும் எங்க அண்ணனும் எங்க இவ்வளோ தூரம் அடிச்சு புடிச்சு போறோம்ன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி கூட்டத்த அவாய்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் பார்த்தோம். ஆனா 1 மணிக்கே இங்க இவ்வளோ கூட்டம் இருக்கும்னு நாங்க எதிர்பார்க்கல. இவ்வளோ கூட்டத்த வச்சுட்டு இருக்கவங்க தான் நம்ப வளர்மதி மிஸ். இவங்க வந்து நம்ப ரேஸ்கோ சிஎஸ்ஏ காம்பவுண்ட்ல லொக்கேட் ஆயிருக்காங்க. நாங்க வந்துட்டு 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணதுக்கப்புறம் தான் எங்களுக்கு உட்காரக்கே சீட்டு கிடைச்சது. மெனுவ பார்த்து ஆர்டர் பண்ணிட்டு இலைய நல்லா கழுவி எடுத்துட்டு ஒரு சிக்கன் பிரியாணி சொல்லியிருந்தோம். அந்த சிக்கன் பிரியாணி அவ்வளோ சூப்பரா ஸ்மெல் வேற லெவல்ல இருந்துச்சு. அந்த சிக்கன் பிரியாணி இருக்க பீஸ்லாம் நல்லா உதிரி உதிரியா ரைஸ் நல்லாவே வெந்திருந்துச்சு. அந்த சிக்கன் பீஸோட வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு நான்வெஜ் மீல்ஸ் வாங்கியிருந்தேன். நான்வெஜ் மீல்ஸ்க்கு வந்துட்டு 2 விதமான கூட்டோட நான்வெஜ் கிரேவிலாம் கொடுத்து ஃபர்ஸ்ட் நாட்டுக்கோழி குழம்போட ஸ்டார்ட் பண்ணோம். அதுவும் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் மட்டன் குழம்பு சூப்பராகவே இருந்துச்சு. என்னோட ஃபேவரட்னா அது ஃபிஷ் குழம்பு தான், வேற லெவல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு இவங்கள்ட்ட நாட்டுக்கோழி வறுவல் ஆர்டர் பண்ணியிருந்தோம். நாட்டுக்கோழி வறுவல் அடிபொலியா இருந்துச்சு. அது எப்படி சொல்றேன்னா, அந்த நாட்டுக்கோழி வறுவல் இருக்கிற கிரேவி எடுத்து நான் வந்துட்டு ஒயிட் ரைஸ்ல வச்சு சாப்பிட்றேன்னா பாருங்களேன், அந்த ஒயிட் ரைஸ்ல வச்சு சாப்பிட்றதுக்கு வேற லெவல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இவங்கள்ட்ட ரசம் இருந்துச்சு. ரசத்தை ஃபைனல் டச்சா வச்சு முடிச்சுக்கலாம்னு பார்த்தா அந்த கூட்டோட வச்சு சாப்பிட்றதுக்கும் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு இவங்கள்ட்ட கர்ட் இருக்கு. அந்த கர்ட் என்ன டிஸ்கவுண்ட் வந்துச்சுன்னா 15 ருபீஸ் இதுக்கு எக்ஸ்ட்ரா நம்ம பே பண்ணணும். கண்டிப்பாக சேவ் பண்ணா ட்ரை பண்ணி பாருங்க. மஸ்ட் ட்ரை ஸ்பாட்னே சொல்லுவேன் கோயம்புத்தூர்லயே.